பிள்ளைகளால் மன உளைச்சல். பெத்த மவன் என்னை காப்பாற்றல, எனக்கு பணம் தரான்னா தராமட்டான், ஒரு விஷயம் பண்ணுறான்னா பண்ணாமட்டான், இப்போ ஒருத்தர் அலைச்சலாக இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கு, இந்த மாதிரியான கண்டிஷன்கள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை ஏற்படுத்தும். அதாவது பெற்ற பிள்ளைகளால் எனக்கு ஒரு மனம் சஞ்சலமாக இருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இது. அது படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து கவனக்குறைவு ஏற்பட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். ஒன்று, சிலருக்கு என்ன நடக்கும்னா வண்டி வாகனம் நல்லா போயிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது கீழே வந்து வண்டி நல்லா டேமேஜ் ஆகிடும், அதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஓரளவு லைட்டாக தான் ஆகும். இந்த மாதிரியான அமைப்பு தான், ரொம்ப மோசமான சூழ்நிலை கிடையாது. ஆனாலும் அதில் போய் வச்சிருந்த காசு வச்சிருந்துங்க, இப்போ இந்த வண்டிக்கு செலவாகி போச்சு, ஒரு பட்ஜெட்டில் இடிச்சிக்கிச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுற மாதிரி வரும். வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும், ஹெல்மெட் மாட்டிட்டு தான் போகணும் வரணும். கீழே வந்தோம்னா ஏதாவது தலைவலி மண்டவில் அடிபடுறது இந்த மாதிரி நடக்கும். வண்டியில் பிரச்சனையாகி அதுக்கு செலவு பண்ணுவீங்க. சொத்து பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் வந்து ரொம்ப நாளாக தொழில் பிரச்சனை வந்து அது வந்து தடையாகவே இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க. அப்புறம் ஏதோ சுமூகமான உறவு வந்துருச்சுங்க அப்படின்னுவாங்க. நீங்கள் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க. என்ன பரிகாரம்னா, துலாம் ராசிங்க. துலாம் ராசி இந்த ஆகஸ்ட் 26 இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ராசியாதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் நீச்சமாகிறார். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு மெயின் பலன் வந்து இவங்க வந்து பெற்றோர்களா இருந்தா பிள்ளைகளால பெருத்த கஷ்டத்தை ஏற்படும். அதாவது வந்து பிள்ளைங்க வந்து சொல்ற பேச்சையே கேட்காது. உதாரணத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து நீச்சமாகறனால பிள்ளைகளால் மன உளைச்சல். பெத்த மவன் என்னை காப்பாற்றல, எனக்கு பணம் தரான்னா தராமட்டான், ஒரு விஷயம் பண்ணுறான்னா பண்ணாமட்டான், இப்போ ஒருத்தர் அலைச்சலாக இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கு, இந்த மாதிரியான கண்டிஷன்கள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை ஏற்படுத்தும். அதாவது பெற்ற பிள்ளைகளால் எனக்கு ஒரு மனம் சஞ்சலமாக இருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இது. அது படிக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து கவனக்குறைவு ஏற்பட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். இன்னொரு விஷயம், சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா ராசியாதிபதி நீச்சம் படுறதுனால மெயினாக வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பாக வரும். அதுவும் வயிற்று உபாதைகள் கண்டிப்பாக உண்டு. அதனால வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் வந்தோம், இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கு செலவு. நீங்கள் வச்சிருக்க காசு மருத்துவத்துக்கே போயிடுச்சேன்னு ஒரு மன உளைச்சல். வச்சிருக்க காசு மற்ற இதுக்கு வச்சிருப்போம், நீங்கள் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு கடன் நோய் பகை நிலை. அப்போ என்ன, கடனோ நோயோ பகை எதுலையோ ஒன்று போயிடும். அப்போ நோயில் போயிடுது. அப்போ தேவையில்லாமல் ஒரு நோய் பிரச்சனை வந்து நின்றுக்கும். ஒன்று, சிலருக்கு என்ன நடக்கும்னா வண்டி வாகனம் நல்லா போயிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது கீழே வந்து வண்டி நல்லா டேமேஜ் ஆகிடும், அதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஓரளவு லைட்டாக தான் ஆகும். இந்த மாதிரியான அமைப்பு தான், ரொம்ப மோசமான சூழ்நிலை கிடையாது. ஆனாலும் அதில் போய் வச்சிருந்த காசு வச்சிருந்துங்க, இப்போ இந்த வண்டிக்கு செலவாகி போச்சு, ஒரு பட்ஜெட்டில் இடிச்சிக்கிச்சு. இப்போ நாள்பட்ட சில பிரச்சனைகள் ஏதாவது தீர்வுக்கு வர்ற மாதிரி வந்து பேசி ஏமாற்றம். அதே மாதிரி இன்னொரு சில பேருக்கு என்னன்னா மெயினாக சொத்துல பிரச்சனை வருங்க. இந்த மாதம் கண்டிப்பாக சொத்து பிரச்சனை. குடும்பத்தில் வந்து பூர்வீக சொத்து இருந்தாலோ, இல்லை தன்னுடைய தகப்பனார் சொத்து இருந்தாலோ, தன்னுடைய தாயார் சொத்து இருந்தாலோ, தன்னுடைய சகோதர சகோதரிகள் பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாக அக்கா தங்கச்சி தம்பி அப்படின்னு நினச்சவங்க இன்னும் இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி பணம்னா இப்படி மாறிடுறாங்க, இடம்னா அப்படி மாறிடுறாங்க. நிறையா வீட்டில் பாருங்கள், இந்த சொத்து பிரச்சனையால் அப்படியே ரொம்ப அந்யுன்யமாக இருந்தவங்க திடீர்னு பிச்சுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த மாதத்தில். இந்த துலாம் ராசிக்காரங்க ரொம்ப வேதனையாகி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுற சுச்சுவேஷன் ஏற்பட்டு தான் அதுலேருந்து மீண்டு வருவாங்க. இதுதான் துலாம் ராசிக்கு உண்டான பலாபலம் இந்த மாதத்தில். அதனால் உடம்பு சௌக்கிய குறைவு ஏற்படும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுற மாதிரி வரும். வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும், ஹெல்மெட் மாட்டிட்டு தான் போகணும் வரணும். கீழே வந்தோம்னா ஏதாவது தலைவலி மண்டவில் அடிபடுறது இந்த மாதிரி நடக்கும். வண்டியில் பிரச்சனையாகி அதுக்கு செலவு பண்ணுவீங்க. சொத்து பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் வந்து ரொம்ப நாளாக தொழில் பிரச்சனை வந்து அது வந்து தடையாகவே இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழிலையும் ஏமாற்றம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு விஷயம் வந்துடும். ஏன்னு கேளுங்க, துலாத்துக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு வராரு, அப்போ ஆட்சி ஆகுறாரு. அப்போ ஆட்சி ஆகும்போது தடைப்படுறது எல்லாமே டக்குன்னு எல்லாம் ஓகே ஆகிடும். கோவப்பட்டவங்க நம்மள நல்லா சந்தோஷமாக பேசுவாங்க. அப்புறம் ஏதோ சுமூகமான ஒரு வந்துருச்சுங்க அப்படின்னுவாங்க. நீங்கள் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க. என்ன பரிகாரம்னா, பார்வதி தாயார் மகாலட்சுமி தாயார் இந்த அம்பாள் வழிபாடு வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சனி ஞாயிறு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் இந்த விஷயத்தை, அதாவது பார்வதி தாயாரையும் மகாலட்சுமி தாயார் இந்த 2 அம்பாள் வழிபாடு பண்ணி நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு, ரொம்ப கஷ்டவாளியாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் வயிறார ஒரு சாப்பாடு வாங்கியோ இல்லை அவங்களுக்கு உணவு கொடுத்து, இல்லை நீங்களே செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிட்டா உங்களால் முடிஞ்சு ஒரு 6 பேருக்கு
சுக்கிரன் நீச்சமாகறதுனால 6 பேருக்கு உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குறத வீட்டிலேயே போட்டு ஒரு டப்பா மாதிரி போட்டு அவங்களுக்கு உணவை தானமாக கொடுங்க. அது சிறந்த பரிகாரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இது டெபாசிட்டில் உட்காரும், புண்ணிய டெபாசிட்டில் உட்காரும். அதனால் புண்ணியத்துக்காக இல்லை, இதை செய்யுங்க, ரொம்ப நன்மை பயக்கும்.